அக்கா மிளகா காஞ்சிருச்சா? மிளகா வாடை இன்னும் பார்க்கலையே, இப்போ தான் இதை பார்த்தேன். மிளகாயிலையும் இந்த வட்டம்க்கா ஒரு 50 கிராம் கம்மியாக தான்க்கா போட்டிருக்காங்க. எப்பவுமே இதே வேலை தானே செய்கிறாங்க. ஆனால் 1-2 காஞ்சிருக்கா, 1-2 காயில் இன்னும் கொஞ்ச நேரம் காயட்டும். 3 மணி வரையும் பார்ப்போம். வெயில் தாங்க முடியல. எனக்கு என்னன்னா மக்களுக்கு ஒரு தெளிவாகணும்னு சொல்கிறேன். நான் பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் ஹோல்சேல் கடையில் தான் போய் எங்கே தரமாக இருக்கோ அங்கே தான் திண்டுக்கல்ல தேடி போய் வாங்குறப்ப அந்த ஹோல்சேல் கடைன்றனால நம்ம லிஸ்ட்டை கொடுத்துட்டா அவங்க உள்ளேயே ஆள் வச்சு 10 பசங்களை வச்சுருக்காங்க. அவங்க எடை போட்டு கொடுத்துட்றாங்க. நாங்கள் வாங்குறப்ப 5 கிலோ வரமிளகா, 5 கிலோ வரமல்லி, 7 கிலோ அப்படி நாங்கள் வாங்குகிறோம். அவங்க மொத்தமாக போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ போட்டு கொடுத்தோன்னே நாங்கள் செக் பண்ணோம். பார்க்குறப்ப 40 கிராமு, 35 கிராமு, 50 கிராம் குறையுது. இப்போ 5 கிலோ வாங்கினோம்னா ஒரு 200 கிராம், 250 கிராமே குறையுது. சரி, ஃபஸ்ட்டு தடவை அவசரமாக போட்டிருப்பாங்க, நாங்கள் விட்டுட்டோம். தொடர்ந்து 4 தடவை நாங்கள் வாங்குறப்ப இதே மாதிரி நடந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா, எங்களுக்கு ஒவ்வொரு கிலோவாக தனித்தனியாக பேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டோம். அதில் பார்த்தாலும் 40 கிராம், 50 கிராம் குறையுது. இந்த வரமிளகா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குறையுது. ரெண்டாவது நம்ம எடை போட்டு தான் கரெக்டாக நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொல்லிவிட்டு நம்ம மிளகாத்தூள்லாம் நம்ம அப்படியே மிஷின் இல்லைன்னு வச்சுக்க, அப்படியே வாங்கி நம்ம அரைக்கிறோம்னா அதை டேஸ்ட் மாறிடும், பிஸ்னஸுக்கும் பிரச்சனை. ரெண்டாவது அங்கே பார்க்குறப்ப கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, ஹோட்டலுக்கு, அது மாதிரி இந்த கிராமங்களில் இருக்க மளிகை கடை, டவுனுக்குள்ளே இருக்க சின்ன மளிகை கடை பூரா இந்த ஹோல்சேல் கடையை நம்பி அங்கே இது இவ்வளோ வேணும்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன அளவு கரெக்டுன்னு அவங்களும் மொத்தமாக போட்டு விற்கிறப்ப எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஷூ காக்கா ஒன்றில் விடு பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் மக்கள்கிட்ட சொல்கிறது தவிர வேறு எதுவுமே நமக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மக்களே, நீங்கள் உங்களோட பணத்தை கொடுக்குறீங்க, உஷாராக இருங்க. ஏன்னா நாங்கள் ஹெல்த் மிக்ஸ்க்காக எங்கெங்கே நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு பக்கமும் வாங்குகிறப்ப நாங்கள் வாங்குகிற மொத்த கடையில் பிஸ்தா வாங்கினோம். தோல் உரித்து வாங்குறது 1 கிலோ 3800 வாங்கினா அதில் 50 கிராம் சாலிடாக குறையுது. ஒன்று மேல் அது பெரிய கடை. அந்த கடையில் டெய்லி ஒரு 10 கிலோ பிஸ்தா அவர் விற்கிறாருன்னா எனக்கு 1 கிலோ 3800 50 கிராம் குறைஞ்சிச்சு 190 இது எனக்கு எடை போடுற 1 கிலோலையே அவங்க ரேட்டு 3800 போட்டு எனக்கு குறைச்சி கொடுக்குறாங்க. இது மாதிரி 10 பேர்த்துக்கிட்ட அவங்க விற்றாங்கன்னா 1900 எந்த ஒரு செலவுமே இல்லாமல் மக்கள்கிட்டேருந்து ஆட்டையை போடுறதை இவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் வாங்குறவங்க உங்கள் வீட்டில் போய் எடை போடுங்க. எடை போட முடியலன்னா பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்காரங்க, சின்ன கடையில் இருக்கவங்கள்ட்ட எடை போட சொல்லுங்கள். ரொம்ப பாதிக்கிறவங்க கல்யாண வீட்டில் மொத்தமாக வாங்குறீங்களா, அவங்களாம் எடை போட்டவே மாட்டீங்க. மண்டபத்துக்கு நேராக போயிடும், கெடா வீட்டுக்கு நேராக போயிடும், காது குத்துக்கு நேராக போயிடும், எடை போட மாட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ பெரிய போர்ஜரி பண்ணுறாங்க. இது எல்லோரும் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் 4-5 கடைக்கு போயிருக்கேன், அந்த கடையில் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் தெளிவாகிக்கோங்க. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். சின்ன ஒரு விழிப்புணர்வு.